பவி நமது சரபேஸ்வருடைய திருவுருவத்தில் பார்த்தீங்கன்னா 4 கை இருக்குல்ல அவருக்கு. அந்த கைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து சர்ப்பம் இருக்கும், ஒரு கையில் அக்னி சட்டி இருக்கும், இன்னொரு கையில் மான் இருக்கும், இன்னொரு கையில் மழு இருக்கும். இதெல்லாம் எதை ப்ரெசன்ட் பண்ணுது, எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்பம் இருப்பது வந்து குண்டலினி சக்தியை வந்து குறிக்கிது. அதாவது நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேது சம்பந்தமான சில விஷயங்களை அது கண்ட்ரோல் பண்ணுது. இடது கரத்தில் அக்னி சட்டி. அக்னி வந்து என்னென்னா நம்ம ஞானத்தை கொடுக்கும், அதாவது நம்ம அறியாமையை அழித்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான் அந்த அக்னி சட்டி. மான் எதுக்குன்னா, மான் வந்து ஒரு சாதுவான ஒரு மிருகம். அது மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு வேண்டி மான் தோல் அந்த காலத்தில் நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அப்போ மனசு அமைதியாகும். மழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கூடாளி மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா, நம்முடைய தேவையில்லாத ஆசைகளை, தேவையில்லாதவற்றையெல்லாம் வெட்டி வீழ்த்துறதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அது வந்து நமக்கு ஒரு சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அல்லவா, அவ்வளோதான். அப்போ அந்த 4 விதமான அந்த ஆயுதங்களும் சரபேஸ்வரர்கள் இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே அவருடைய அந்த உருவத்துக்குள் இருக்கிறதுங்கிறது உண்மையாகுது. அதை நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். சாய்ராம்.